பிக் பாஸ்ல இன்னைக்கு எல்லாரும் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இன்னைக்கு வந்த ஒரே டாஸ்க் குரோசரி டாஸ்க் தான் வந்துச்சு. ரெண்டு பேரா சேர்ந்து விளையாடணும். கொடுத்த டைமுக்குள்ள பெரிய பலூன்ல இருக்கிற காத்தை புடுங்கி விட்டு அந்த பலூனை மடிச்சு ஒரு பாக்ஸ்ல வைக்கணும். இதுதாங்க டாஸ்க். இந்த டாஸ்க்குக்காக சௌந்தர்யாவும் முத்துவும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஜாக்குலின், விஷால், தீபக், ரயான், அருண், ராணவ், பவித்ரா, மஞ்சரி இவங்கெல்லாம் ஜோடி சேர்ந்து விளையாடுறாங்க. முத்துவும் சௌந்தர்யாவும் விளையாடுறது பார்க்கறதுக்கு செம்ம காமெடியா இருந்துச்சு. இந்த வார கிச்சன் இன்சார்ஜ் சௌந்தர்யாங்கிறதுனால எப்படியாவது குரோசரிக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியோட விளையாடுறாங்க. முதல்ல மஞ்சரி, பவித்ரா காத்தை இறக்கி விட்டு பலூனை மடிச்சு டப்பாவில் போட்டுட்டாங்க. இந்த டாஸ்கை முதல்ல முடிச்சு மஞ்சரியும் பவித்ராவும் அவங்களோட பிசிக்கல் வலிமையை நிரூபிச்சிருக்காங்க. ரெண்டாவதா தீபக், ரயான் இவங்க பலூன்ல இருந்து காத்தை இறக்கி விட்டாங்க. மூணாவதா அருண், ராணவ் முடிச்சிருக்காங்க. கடைசி வரையும் போராடி எப்படியோ பஸ்ஸர் டைமுக்குள்ள கஷ்டப்பட்டு முத்துவும் சௌந்தர்யாவும் ஒரு வழியா பலூன்ல இருந்த காத்தை இறக்கி பலூனை மடிச்சு டப்பாக்குள்ள போட்டுட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஜாக்குலின், விஷால் ஜோடி பலூன்ல இருந்த காத்தை இறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஜாக்குலின், விஷால் தவிர மீதி இருந்த 4 டீமும் மொத்தம் 8000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்தா யாரு நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது.